இன்னைக்கு நம்ம கால்நடைகள் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய கோஃபோருங்கிற பில் ரகத்தை தாங்க நடவு பண்ண போகிறோம். அதன் விதை கரணைகளை நம்ம பண்ணையில் உள்ள கோஃபோர் பில்லை கட் பண்ணி தயார் நிலையில் வச்சுருக்கோம். அது இல்லாமல் நம்மள்ட்ட ஜிஞ்சுவா, மல்பெரி, நேப்பியர், வேலி மசால் மற்றும் கோழிகள் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய அசோலாவும் நம்ம பண்ணையில் வச்சுருக்கோம். தேவையான விதை கரணைகளை பிரித்து நடவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வயலோட வரப்புக்கு ஒரு பகுதியிலையும் இன்னொரு பகுதியிலையும் கயிறு கட்டி தான் நடவு பண்ணுற மாதிரி இருக்கும். கயிறு இல்லாமல் நம்ம என்ன தான் நேராக நடவு பண்ணுறோன்னு நினச்சி பண்ணாலும் நிச்சயமாக அது ஒரு சில இடத்துல கோணைகளாக தான் போகும். அதுக்கப்புறம் வெயில் தாக்கம் அதிகமாக இருந்தனால ரெஸ்ட் எடுத்து தாங்க நடவு பண்ணோம். மழை பெஞ்சு சரியாக 2 நாள் தான் ஆச்சு. சரி ஈரமாக தான் இருக்குது நிலம், அப்படியே நடவு பண்ணிடலாம் அப்படின்னு தான் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் போக போக பார்த்திங்கன்னா விதை கரணைகளை பூமியில் புதைக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஃபுல்லாகவே தண்ணி பாய்ச்சிட்டு அப்புறம் தான் மறுபடியும் நம்ம விதைக்கரணைகளை நடவு பண்ண ஆரம்பித்தோம். லாஸ்ட்டாக நம்மள்ட்ட உள்ள விதைக்கரணைகள் எல்லாம் சரியாக 15 சென்ட் வர அளவுக்கு நடவு செஞ்சு முடிச்சிட்டோம். உங்களில் யாருக்காச்சும் கால்நடைகளுக்கு தேவையான பில் ரகத்தோட விதைக்கரணைகள் வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு கால் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். ஓவரால் இந்தியா ஃபுல்லாகவே கொரியரில் சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் சென்ட் பண்ணுறேங்க. நன்றி.